அல்ஹம்துலில்லாஹி வகஃபா ஸலாமுன் அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு கொள்கையுடைய பாடங்கள் சென்று கொண்டிருக்கிறது. நம்ம ஆரம்பத்திலே சொன்னதை போன்று மொத்தம் 123 கொள்கைகள் இருக்கிறது. அதில் 61 கொள்கைகள், கிட்டத்தட்ட பாதி பாடம் முடிந்து விட்டது. 61 கொள்கைகள் முடிந்திருக்கிறது. இன்றைய 62வது கொள்கை, வல் அர்ஷு வல் குர்சி ஹக். மேலும் அல்லாஹ்வுடைய அர்ஷ், அல்லாஹ்வுடைய சிம்மாசனம், குர்சி அல்லாஹ்வுடைய நாற்காலி என்பது உண்மையானதாகும். அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே மிக பிரம்மாண்டமானது அல்லாஹ்வுடைய அர்ஷ். அது நம்முடைய கற்பனையிலும் கண்டறிந்து விட முடியாதது. அல்லாஹ் தஆலா இந்த அர்ஷை பற்றி குர்ஆனில் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகிறான். வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா. அன்றைய நாளில் இந்த அர்ஷை 8 மலக்கள் சுமப்பார்கள் என்று வந்திருக்கிறது. அதே மாதிரி அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று வந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா மகத்தான அர்ஷுடைய இறைவன் என்று வந்திருக்கிறது. அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்குமார்களை பற்றி நபியும் ஹதீஸ்களில் சொல்லியிருக்கிறாங்க. அபுதாவுது, திருமிதி போன்ற ஹதீஸ்களில் வந்திருக்கிறது. அர்ஷை சுமக்கும் மலக்குகளில் ஒருவரை பற்றி உங்களுக்கு சொல்ல எனக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவருடைய பாதம் 7 பூமிகளில் கடைசியான கீழ்ப்பகுதியில் உள்ளது. அவருடைய நெற்றி பகுதியின் மீது அர்ஷ் உள்ளது. அவருடைய கால் சோனைக்கும் தோல் புஜத்திற்கும் இடையில் ஒரு பறவை 700 ஆண்டுகள் பயணிக்கும் தொலைவு உள்ளது. நீ எங்கிருந்தாலும் மிக தூயவன் என்று தொடர்ந்து அவர் கூறி வருகிறார். ஆக இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு மலக்கு அர்ஷ சுமக்கக்கூடிய பொறுப்பில் ஒரு மலக்காக இருக்கிறார். சரிங்களா? அப்போ இதே போன்று பல்வேறு மலக்குகள் அர்ஷை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அது ஒரு வசனத்தில் வருகிறது, அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது நிலையாகி விடுகிறான் என்று வந்திருக்கு. இந்த வசனத்தில் இஸ்திவா என்ற வார்த்தை வந்திருக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கிறது நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அல்லாஹ் தஆலா அர்ஷில் நிலை பெற்று விட்டானா, அல்லாஹ் தஆலா அர்ஷிலேயே நிரந்தரமாக ஆகிவிட்டானா அப்படின்னு நம்ம அர்த்தம் வைத்திடக்கூடாது. ஹாஃபில் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியுள்ள விளக்கம் இதற்கு மிக பொருத்தமானதாக இருக்கும். அவர்கள் கூறுகிறார்கள், இந்த விஷயத்தில் மக்கள் பல கருத்துக்களில் இருக்காங்க. அல்லாஹ்வுடைய அர்ஷில் அவர் இஸ்திவா ஆயிட்டான், அல்லாஹ் தஆலா நிலை பெற்று விட்டான் என்பதில் அவற்றை இங்கு விரிவாக எழுத முடியாது. எனினும் இமாம்களாகிய இமாம் மாலிக், அவுஸஇ, சௌரி, லைஸ், இப்னு சஅத், ஷாஃபியி, அஹ்மத், இஸ்ஹாக் இப்னு ராகவை போன்ற நல்ல முன்னோர்கள் என்ன கூறினார்களோ அதுவே நம் வழிமுறை. அவ்வழிமுறை இதுதான். இது குறித்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இமாம் அவர்கள் கூறினார்கள், அல் இஸ்திவா என்றால் அர்த்தம் தெரிந்தது தான், அது எப்படி என்பது தான் தெரியாது. அந்த பண்பு அல்லாஹ்வுக்கு உண்டென நம்பிக்கை வைப்பது வாஜிபாகும். அது பற்றி கேள்வி கேட்பது பித்அத், அனாச்சாரம். பின்பு அக்கேள்வி கேட்டவரை பார்த்து நான் உன்னை வழிகட்டவனாகவே கருதுகிறேன் என்று கூறி அவரை அங்கிருந்து போய்விடும்படி கட்டளையிட்டார்கள். குர்சியை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்சிக்கு முன்பு 7 வானங்களின் நிலை பரந்த பாலைவன பூமியில் ஒரு மோதிரத்தை எறிந்தது போன்றதாகும். குர்சிக்கு முன்பு அர்ஷின் சிறப்பு அந்த மோதிரத்திற்கு முன் அந்த பாலைவன பூமிக்கு இருக்கும் சிறப்பை போன்றதாகும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. ஆக குர்சியின் பிரம்மாண்டமும் இதை பற்றியும் அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான். அவனுடைய குர்சி வானங்கள் பூமி அனைத்தையும் உள்ளடக்கி சூழ்ந்து இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்போ அல்லாஹ்வுடைய குர்சி எவ்வளோ பெருசு என்று சொன்னால் வானம் பூமியை முழுவதுமாக சூழ்ந்திருக்கிறது. அந்த குர்சிக்கு முன்னாடி இந்த 7 வானம் 7 பூமியுடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு பெரிய பாலைவன பூமியில ஒரு மோதிரம் இருப்பதை போன்று இருக்கும் என்று வந்துள்ளது. அடுத்த 63வது கொள்கை. சரி, இப்போ அல்லாஹ் அர்ஷில் இருக்கிறான், குர்ஸில் இருக்கிறான் என்று சொன்னால் அப்போ அந்த அர்ஷை தேவைப்படுமா அல்லாஹ்வுக்கு? அல்லாஹ்
நிலை பெறுவதற்கு அர்ஷு தேவையா அப்படின்னு பார்த்தா அல்லாஹ்வுக்கு அதனுடைய தேவை கிடையாது. அவன் அர்ஷு மற்றும் அதற்கு கீழுள்ள அனைத்தையும் விட்டு அவன் தேவையற்றவன். எல்லாத்துக்கும் மேலே அர்ஷ் இருக்குது, அவன் அர்ஷை விட்டும் தேவையற்றவன். அர்ஷுக்கு கீழ் இருக்கக்கூடிய அனைத்து ஹல்கை விட்டும் அனைத்து படைப்புகளை விட்டும் அவன் தேவையற்றவனாகவே இருக்கிறான். படைத்தவன் படைப்புகளை விட்டும் தேவையற்றவன் என்றால் பிறகு ஏன் அர்ஷு குர்சியை படைக்க வேண்டும் என்ற கேள்வி நமக்கு எழலாம். இதற்கு 2 விதமான பதில்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றாவது, அல்லாஹ் தன் வல்லமை வெளிப்படுத்துவதற்காக இவைகளை படைத்தான். உண்மையில் அவனுக்கு அர்ஷு மற்றும் அதற்கு கீழுள்ள எந்த ஒன்றின் தேவையும் கிடையாது. தன்னுடைய சக்தியை தன்னுடைய படைப்பினங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தனக்கு எவ்வளோ வல்லமை இருக்குங்கிறத இந்த மனுஷன் புரிஞ்சுக்கணும், மனுஷன் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் படைத்தான். 2வது விஷயம், அவன் ஒரு செயலை செய்தால் அதில் நம்ம அறிவுக்கு எட்டாத பல ரகசியங்கள் அடிக்கிறது. நம்ம அறிவுக்கு இது ஒன்று எட்டுது, ஆனால் நம்ம அறிவுக்கு எட்டாத பல ரகசியங்கள் அது உள்ளக்க இருக்கும். நமக்கு அந்த அறிவு இல்லை, அதை விளங்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடையாது. எனவே அவன் விஷயத்தில் நாம் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளை கேட்கக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், லா யுஸ் அலு அம்மா யஃப்அல் வஹும் யுஸ் அலூன். அவன் என்ன செஞ்சான்னு யாரும் கேட்க முடியாது, அவர்கள் தான் கேட்கப்படுவார். என்னங்க, மக்கள் தான் கேட்கப்படுவாங்க, அல்லாஹ் கேட்கப்பட மாட்டான். அல்லாஹ் கேட்கக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். அடுத்து 64வது விஷயம், முஹீத்துன் பிகுல்லி ஷைஇன் வ ஃபௌகஹு. ஏங்க, அல்லாஹ் தஆலா எல்லா விஷயங்களையும் சூழ்ந்திருக்கிறான், அதற்கு மேலே உள்ள விஷயத்தையும் சூழ்ந்திருக்கிறான். அவன் அனைத்துக்கும் மேலாக இருக்கிறான். வகத் அஜஸ அனில் இஹாததி ஹல்கஹு. தன்னை அறிவதை விட்டு படைப்பினங்களை பலகீனப்படுத்தி விட்டான். இந்த உலகில் நடக்கின்ற இன்னும் நடக்கப் போகின்ற அனைத்து நிகழ்வுகளையும் அசைவுகளையும் அல்லாஹ் சூழ்ந்து அறியக்கூடியவனாக இருக்கிறான். மேலும் அவன் அனைத்திற்கும் மேலாக இருக்கிறான். அவனுக்கு மேல் எந்த ஒன்றும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைவா, நீயே ஆரம்பமானவன், உனக்கு முன்னர் வேறு எதுவும் இல்லை. நீயே இறுதியானவன், உனக்கு பின்னர் எதுவும் இல்லை. நீயே மேலானவன், உனக்கு மேலான வேறொன்றும் இல்லை. நீயே அடித்தளமானவன், உனக்கு கீழே வேறொன்றும் இல்லை. இதேபோல் எவராலும் அவனை சூழ்ந்தறிய முடியாது. ஏனெனில் படைப்பினங்கள் தன்னை அறிந்து கொள்வதை விட்டும் அவர்களை இயலாமலாக்கி விட்டான். இக்கருத்தை உறுதிப்படுத்தும் வகையில் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் கூறியுள்ளான், இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமா. நிச்சயமாக அல்லாஹ் எப்படிப்பட்டவனெனில் பூமியிலும் இன்னும் வானத்திலும் உள்ள எப்பொருளும் அவனுக்கு மறைந்ததல்ல. எப்பொருளும் அவனுக்கு மறைந்ததாக இல்லை. அடுத்ததாக சில நபிமார்கள் பற்றி நாம் நம்பிக்கை கொள்வது, மலக்குமார்களை பற்றி நம்பிக்கை கொள்வது சம்பந்தமாக மீண்டும் வருகின்றது. 65வது கொள்கை, நகூலு இன்னல்லாஹ தஹத இப்ராஹீம ஹலீலன் கல்லமல்லாஹு மூசா தக்லீமன் ஈமானும் வ தஸ்தீகன் வ தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நண்பராக தேர்ந்தெடுத்து கொண்டான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் பேசினான் என்ற நம்பிக்கை கொள்கிறோம், உண்மை என ஏற்றுக்கொள்கிறோம், ஒப்புக்கொள்கிறோம். படைப்பினங்களில் மிகவும் சிறந்தவர்கள் நபிமார்கள் என்பதே நமது கொள்கையாகும். அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு தனிச்சிறப்பை வழங்கியுள்ளான். இந்த தனிச்சிறப்பை வைத்து தான் அல்லாஹ் நபிமார்களில் சிலரை மற்ற நபிமார்களை காட்டிலும் அந்தஸ்தில் உயர்த்தி இருக்கிறான். தில்கர் ருசுலு ஃபல்லல்லாஹு பஅலஹும் அலா பஅத் மின்கும் மன் கல்லமல்லாஹ் வ ரஃபஅ பஅலஹும் தரஜாத். அந்த இறை தூதர்கள் அவர்கள் சிலரை விட நாம் மேன்மையாக ஆக்கி வைத்துள்ளோம். அவர்களிலிருந்து அல்லாஹ் நேர்முகமாக பேசியவர்களும் உள்ளனர். அவர்களில் சிலரை பதவிகளில் உயர்த்தியும் இருக்கிறான். இவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சிறப்பை குறித்து அல்லாஹ் கூறுகிறான், வத்தஹத அல்லாஹு இப்ராஹீம ஹலீலா. அல்லாஹ் இப்ராஹிமை தன் நேசராக ஆக்கி கொண்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், இன்னும் அல்லாஹ் மூசாவிடம் பிரத்யேகமாக பேசியும் இருக்கின்றான். ஒருவரை அல்லாஹ் தன் நண்பராக நேசராக தேர்ந்தெடுப்பது இது அவரின் மீது அவன் முழுமையான பிரியம் வைத்திருக்கிறான் என்பதன் அடையாளமாகும். அதே சமயம் மற்றொரு முக்கியமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவெனில், அல்லாஹ் எவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன் நேசராக கலீலாக ஆக்கி கொண்டானோ அதே போல் தன் இறுதி நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தன் நேசராக தேர்ந்தெடுத்து கொண்டான். இதை பற்றி பின்வரும் நபி மொழிகளில் இவ்வாறு வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
நிச்சயமாக அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன் நேசராக ஆக்கி கொண்டதை போல் என்னையும் நேசராக ஆக்கி கொண்டான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய நேசராக ஆக்கி கொண்டான் என்பது ஹதீஸ் மூலமாக குர்ஆன் மூலமாக வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நேசராக ஆக்கி கொண்டான் என்பது ஹதீஸின் மூலமாக சாபித்தாகி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த கொள்கைகளை சரியான முறையில் புரியக்கூடிய ஆற்றலை நம் அனைவருக்கும் தருவானாக.